நடிகர் விஜய் வந்து திமுக வந்து அரசியல் எதிரினும், அப்புறம் முதல்வர் வந்து மாமான்னு விமர்சிச்சிருக்காரு. அவருடைய தரத்தை காட்டுகிறது. அரசியல்வாதிகளுக்கு மேடை நாகரிகம் வேண்டும், பொது வெளியில் பேசுகின்ற நாகரிகமாக பேசுகின்ற பண்பும் வேற வேண்டும். அந்த பண்பு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்கள இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து பொழப்புக்காக நடித்தார்கள், வருமானத்துக்காக நடித்தார்கள். இப்போது வாய்ப்புகள் குறையும் போது அடுத்த பிஸ்னஸ் இது வந்து இப்போ இதுவரை அவர்கள் பிறந்ததுலேருந்து இதுவரையில் அவர்கள் இளமை காலங்கள் முடிகின்ற வரையும் இதுவரை அவர்கள் சினிமா துறையில் பணியாற்றினார்கள். இப்போது வந்து அடுத்த இதுக்கு வருகிறார்கள். நாங்கள் வந்து இவ்வளோ மேடையில் பேசணும்ல, நாங்கள் இவ்வளோ சாதனைகள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ 1,14,00,000 இப்போ நம்முடைய மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் குடும்ப கார்டுகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பத்துக்கு இப்போ நபருக்கு இப்போ பணத்தை 1000 ரூபா பணம் வருவது. இது வந்து யார் செய்தது? எல்லா திட்டங்களும் இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் இளைஞர்கள். இது சினிமா வேறு, அரசியல் வேறு. இது சினிமா வந்து அது நடத்துவது அது வேறு. இது அரசியல் வந்து மக்களுக்கு போராடுவோம். மக்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது, மக்கள் நீதி வழங்கும் சொல்லுவோம். ஏன்னா தான் மக்கள் வந்து யார் என்னென்ன செய்கிறாங்க அவங்க கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அது ரசிகர் கூட்டமாக மாநாடு இருக்கலாம். நாங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இப்போ நாங்கள் பல போராட்டங்களை கண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அதான் திமுக முதல் எதிரின்னு சொல்லியிருக்காருண்ணே. திமுக இப்போ அந்த சொன்னால் தானே இப்போ அரசியல் பொழப்பு நடத்தலாம்.